ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி கிருத்திகை விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்து சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா பாப்பா வச்சுட்டு இங்கே சாமி கும்பிட முடியாது, ஆடி கிருத்திகை இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கிருத்திகை இல்லை அப்படி சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதான் வந்தாச்சு. இதுதான் இன்றைக்கி அம்மா வீட்டில் போட்டிருந்த கோலம். ஆடி கிருத்திகை ஸ்பெஷல். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சும்மா அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. சரி அதான் அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அப்படியே இங்கே வந்ததும், அம்மா வீட்டுக்கு வந்ததும் சரி அப்படியே அம்மா கொஞ்சம் இந்த செடிங்கெல்லாம் களை எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டில் கிட்டத்தட்ட நிறைய துளசி செடி, நிறைய மருதாணி செடி வளர்ந்துருக்கு. குட்டி குட்டியாக எங்களோடது உள்ளே ஒரு பெரிய மருதாணி மரம் இருந்துச்சு. ஸோ அது விழுந்துருச்சு மழைக்கு. அதுலேருந்து விழுந்த அந்த விதையில தான் இவ்வளோ மருதாணி செடி வளர்ந்துருந்துச்சு. சரி அது ரொம்ப இதுவாக இருக்கிற செடியெல்லாம் எல்லாத்தையும் பிச்சு போட்டுடலாம், ஏன்னா ரொம்ப நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா இந்த களையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு சமையலுக்கு அப்படியே இங்கேயே நம்ம முருங்கை மரத்துலேயே முருங்கைக்கீரை பறிச்சாச்சு. அப்புறமா இந்த அலரி செடியில் அலரி பூ பிச்சுக்கிட்டோம். முருகருக்கு அலரி ஃபேமஸ் இல்லைங்களா, அதனால் சாமிக்கு பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் இன்றைக்கி நானும் பாப்பாவும் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி முந்திரி ஊற வச்சு அதை அரைச்சி இட்லி கூட வச்சு கொடுத்துட்டேன். நான் இட்லி மிளகா பொடி சாப்பிட்டுட்டேன். ஸோ இது சும்மா சிம்பிளாக நான் உங்களுக்கு வடை ரெசிபி சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டைப் மிக்சியில் ஜாரில் அடிக்கும்போது 2-3 வாட்டி அரைப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு வாட்டி இந்த மாதிரி இஞ்சி ஒரு ஸ்லைஸு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 10-15 பூண்டு இப்படி தோல் உரிக்காமல் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பையுமே அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா 2-3 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டு இது பண்ணிட்டா வடையை போட்டு எடுக்க வேண்டியதான். அது அந்த கிளிப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது சும்மா அம்மா பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு. சரி அதான் சும்மா ஒரு கிளான்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்லெல்லாம் ஆடி கிருத்திகைனா காவடியெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் இங்கே சென்னையில் அந்த மாதிரிலாம் காவடியெல்லாம் யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆடி கிருத்திகை, அப்புறம் தை கிருத்திகை, இங்கெல்லாம் நம்ம வீட்டில் காவடி எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெளியெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆடி கிருத்திகைனா எப்பயும் போல் ஒரு நார்மலான ஒரு டே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் காவடியெல்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாமே பூவெல்லாம் போட்டு சாமியெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக தட்டி அந்த வடை போட்டுக்கலாம். ரொம்ப நம்ம மொறுன்னு வேணும்னா இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா குண்டாக வேணும் அப்படின்னா நல்லா மொத்தமாகவே போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி மொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தட்டி போட்டிருக்கோம். நல்லா இப்படி போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த கலர் வரும்போது எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். இது நார்மல் ரைஸு வடிச்சிருக்கோம். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம். இது அவரைக்காய் பொரியல், தேங்காய் போட்டு செஞ்சது. இது கொத்தவரங்காய் பொரியல், வேர்க்கடலை மிளகா போட்டு இடித்து பண்ணது. அதுக்கப்புறம் சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு பச்சரிசி சாதம் செய்வோம் அது. அப்புறம் வடை செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். வடை பார்த்திங்களா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சாமி
விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, படையல்லாம் வந்து போட்டாச்சு எல்லாமே. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகைக்கு எவ்ரி கிருத்திகைக்கு இந்த மாதிரி வந்து 3 படையல் தான் வந்து போடுவோம். எல்லா காய் எல்லாமே வச்சுட்டு அது மேலே தயிர் நெய்யெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாமி வந்து கும்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே வந்து பார்த்தா இந்த பப்பாயா வந்து 2 நல்லா பழுத்து இருந்துச்சு மரத்தில். சரி இதை வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்க சொன்னோம். இந்த மரத்தோட பப்பாயா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதெல்லாம் எதுவுமே வந்து நாங்கள் வச்ச செடி இல்லை. சும்மா வந்து அப்படியே கடையில் வாங்கிட்டு வர பழம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா வந்து அப்படியே போடுறது தான். அது அப்படியே வந்து பழுக்கிறது தான். ஸோ அவ்வளோதான், எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த விலாக் இதோடு முடிஞ்சது. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.